विमध्यमो जातवान्नस्त्वमिन्द्रते विष्णोर्यत्परमं पदम् राजाधिराजाय प्रदक्ष्यशालिने नमो वयं वै श्रवणाय कुर्महे समे இதுவரைக்கும் நம்ம கிராமத்துக்கு போலீஸ்காரங்க வந்ததில்லை, நம்மவங்க யாரும் கோர்ட்டுக்கு போனதில்லை. அந்த காலத்திலிருந்து நம்ம குடும்பத்தார் தான் தர்மகர்த்தா ஸ்தானத்துல உட்கார்ந்து நியாயம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தர்மகர்த்தா ஸ்தானங்கிறது கத்தி மேல நடக்கிற மாதிரி. தெரிஞ்சோ தெரியாமலோ குற்றவாளி தண்டனையிலும் தப்பினாலும் ஒரு நிரபராதிக்கு தண்டனை தரவே கூடாது. இந்த தர்மகர்த்தா ஸ்தானத்துல உட்காரணும்னா சரீரம், வாக்கு, மனசு சுத்தமா இருக்கணும். அப்பா, என் உயிர் இருக்கிற வரைக்கும் நியாயம் தர்மத்தின் மறு உருவமா இருப்பேன். எனக்கு தாலி கட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்கு இன்னொருத்தியோட அவர் குடும்பம் பண்ணிட்டு இருக்காரு. நானும் பொண்ணுதானே, இல்ல எனக்கு என்ன குறைச்சல்? என்கிட்ட இல்லாத அழகு அவகிட்ட என்ன இருக்கு? என்னது, உனக்கு தாலி கட்டி உன்னை விட்டுட்டு இன்னொரு பெண்ணோட குடும்பம் பண்றான்னு நீ சொல்றியா? ஆமா ஏசமா, என்ன மோசம் பண்ணிட்டாரு, எனக்கு அநியாயம் பண்ணிட்டாரு. எனக்கு தாலி கட்டிட்டு யாரோ ஒரு நடத்த கட்டவளோட ஒரு வெக்கம் இல்லாம குடும்பம் நடத்திட்டு இருக்காரு. மருதையா, இந்த பொண்ணுக்கு தாலி கட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டது நிஜம்தானா? நிஜம்தான் எஜமா. இந்த அம்மாவை விட்டுட்டு கங்காமாவோட குடும்பம் பண்ணிக்கிட்டு இருக்கியா? பாருங்க ஐயா, வேற எந்த தப்பு தண்டாவும் செய்யல. நான் கடவுள் சந்நிதியில தாலி கட்டி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நியாயமான முறையில தான் குடும்பம் நடத்துறேன். அதாவது நீ இந்த அம்மாவுக்கும் தாலி கட்டி இருக்க, கங்கம்மாவுக்கும் தாலி கட்டி இருக்கல்ல? ஆமாங்க எஜமா. அது தப்பு இல்லையா? அப்படி எனக்கு தோணல எஜமா. ஆஹா, ஒரு பொண்ணுக்கு தாலி கட்டி அவளை விட்டுட்டு இன்னொரு பொண்ணுக்கு தாலி கட்டிட்டு எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு பேசுறியா நீ? கட்டவ உயிரோட இருக்க இன்னொரு பொண்ணுக்கு தாலி கட்டி குடும்பம் பண்றது இந்து சாஸ்திரப்படி தப்பு. நீ தப்பு பண்ணிருக்கிறதுனால எந்த கையால கங்கம்மா கழுத்துல தாலி கட்டினியோ அந்த ரெண்டு கையையும் வெட்டணும். நான் இந்த தர்ம பீடத்து மேல உட்கார்ந்து தீர்ப்பளிக்கிறேன். ஐயா, அவர் தப்பு பண்ணிருக்கான்னு நீங்க சொல்றீங்க, ஆனா அவரா தப்பு பண்ணல, எனக்காக தப்பு பண்ணாரு. ஒருத்தர் கல் எறிஞ்சா கல்லுக்கு தண்டனை தருவீங்களா, எரிஞ்சவங்களுக்கு தண்டனை தருவீங்களா? நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறேன், அவர் தப்பு பண்ணது எனக்காக தான். அதனால அவரு கைய வெட்டுறதுக்கு பதிலா ஏன் கழுத்தை வெட்டிடுங்க ஐயா, ஏன் கழுத்தை வெட்டிடுங்க. அவங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கட்டும், எல்லா ஆஸ்திகளும் அவங்களுக்கே சேரட்டும். எனக்கு வேண்டாம் சாமி, என்ன கொன்னுடுங்க. என்னம்மா நீ என்ன சொல்ற? அவர் செத்து தொலையட்டும், அவர் கைகளை வெட்டா எனக்கு என்ன? எனக்கு வேண்டியது அவர் ஆஸ்தி தான். பாருமா, நீ மருதையன் கையால தாலி கட்டிக்கிட்டு இருக்க. நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டப்ப அவனுக்கு ஆஸ்தி இருந்தது, அந்தஸ்து இருந்தது. அவன் போராத காலம் எல்லாம் தொலைச்சிட்டான். எப்ப அவன் பிச்சைக்காரன் ஆனானோ அவனுக்கு ஆதரவா இருக்கிறத விட்டுட்டு தாலி கட்டவங்கிறத மறந்து நீயும் மத்தவன் சொந்தக்காரங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அவனை அடிச்சு பிடிச்சு வீட்டுல இருந்து வெளியே துரத்திட்டீங்க. அப்ப அவன் கதி இல்லாம சாவர நிலைமையில இருந்தப்ப கங்கம்மா காப்பாத்தி புது வாழ்க்கை கொடுத்தா, வியாபாரத்துக்கு ஒரு வழி காட்டினா. அந்த நன்றி கடனை தீக்கிறதுக்காகத்தான் மருதையன் கங்கம்மாவை தன்னோட வச்சுக்கிட்டான். ஆனா இந்த சமூகம் இந்த தொடர்புக்கு ஒத்துக்காது.
இந்த ஊர்ல ஜனங்க மத்தியில தலை நிமிர்ந்து வாழணுங்கிற எண்ணத்தோட தான் மருதையன் கங்கம்மா கழுத்துல தாலி கட்டினானே தவிர வேற எந்த சுயநலத்தோடையும் இல்ல. தான் கனவை கைய வெட்டணும்னு சொன்னதும் அவ என்ன கஷ்டம் அனுபவிச்சா. இந்த தப்பு என்னது? என் கழுத்தை வெட்டுங்க, அவரை வாழ விடுங்கன்னு சொன்னா. நீ அவரை கைய வெட்டுங்க இல்ல களத்தா வெட்டுங்க, கவலை இல்ல, உனக்கு அவர் ஆஸ்தி கிடைக்கணும்னு சொன்ன. இந்த உலகத்துல பெண்மைங்கிறது ரொம்ப புனிதமானது. தாய் பெண்ணு, தங்கை பெண்ணு, அக்கா பெண்ணு, நாம பூஜை பண்ற அந்த தேவதையும் ஒரு பெண்ணுதான். இந்த புனிதமான பெண்ணினத்துல பிறந்து அந்த பெண் குலத்தையே அவமானப்படுத்துறியே. இங்க சட்டப்படி எல்லாம் தீர்ப்பு கொடுக்கிறதுக்கு இல்ல. கணவன் மனைவி தொடர்புங்கிறது மனசாட்சி சம்பந்தப்பட்டது. மனசாட்சியின் முன்னிலையில தீர்ப்பு கொடுக்கணும். ஆகையினால கங்கம்மா தான் மருதையனோட நிஜமான மனைவின்னு தீர்ப்பளிக்கிற. மாமா மாமா அங்கே நில்லுங்க. அட தாய் திருஷ்டி, தகப்பன் திருஷ்டி, ஊரார் திருஷ்டி, உற்றார் திருஷ்டி எல்லாம் தொலையட்டும். நீ எப்ப வந்த வாயாடி? அது நீங்க பஞ்சாயத்து மேடையில உட்கார்ந்து தீர்ப்பு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அப்பவே வந்துட்டேன். ஓஹோ. இல்ல மாமா, அந்த பொண்ணு ஆஸ்திக்காக தன் கணவன் கிட்ட தகராறு பண்றா. ஆஸ்திக்காக கணவன் என்ன, கூட பிறந்தவங்களையும் சாகடிச்சிருவாங்க. பிள்ளைங்க பெத்த தாய் தந்தைய கொன்னுடுவாங்க, தாய் பிள்ளைகளை கொன்னுடுவா. நந்தினி, இது கலியுகம்மா. பிள்ளைங்க அப்பா அம்மாவை சாகடிக்கிற விஷயத்தை நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அம்மா பிள்ளைங்களை சாகடிக்கிற விஷயத்தை நான் கேள்விப்பட்டதே இல்ல. எல்லா அம்மாக்களும் எங்க அம்மா மாதிரி இருப்பாங்களா? என்னப்பா, என்ன பத்தி பேசிட்டு இருக்கீங்க? அத்தை, உங்க பிள்ளைக்கு நீங்க சரியாவே சாப்பாடு போடுறது இல்லையாமே? சும்மா தமாஷுக்கு சொல்றப்பா. அப்பா, தமாஷுக்கு கூட எங்க அம்மாவை பத்தி யாரும் இப்படி பேசக்கூடாது. நாகலட்சுமி, இந்த காவேரி அம்மாவுக்கு நான் ரொம்ப கடன் பட்டிருக்கேன். இந்த தாயால தானே இந்த தங்க புதுமை கிடைச்சது. அன்னைக்கு நீ தண்ணியில விழாதிருந்தா நான் உன்னை காப்பாத்துற வாய்ப்பே வந்திருக்காது. இந்த அழகு விக்கிரத்தை தரிசிக்கும் அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்காது. மகா, ஏ மகா, என்ன மகாலட்சுமி, உன் முகத்துல இருந்து தழும்பெல்லாம் மறைஞ்சிருச்சு. ஆமாமா ஆமாமா, கண்டு அந்த நாகலட்சுமி சொன்னது உண்மைதான். எல்லாம் அந்த நாகதேவதையோட மகிமை. அம்மா, ஏய், என்ன நீ பரிமாறுற? சமையலற பொறுப்பெல்லாம் நீ ஏத்துக்கிட்டியா என்ன? என்னைக்கு ஒரு நாள் ஏத்துக்க தானே வேணும். கொஞ்சம் முன்னாடியே ஏத்துக்கிட்டேன். தப்பு என்ன? முன்னாடி என்ன, நீ எங்க வீட்டுல சமையல் வேலையில சேர்ந்துட்டியா? சமையல் வேலை மட்டும் இல்லைங்க, இங்க கூட்டுறது, பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது, ராத்திரியில உங்களுக்கு மெத்த விரிச்சு போடுறது. ஓ, ஒருத்திய இத்தனை வேலை பண்ண வைக்கிறாங்களே, சம்பளம் ஏதாவது பேசிருக்கியா? சம்பளம் எதுவும் வேண்டாம். நான் கேக்குற பொருளை நீங்க கொடுத்தா போதும். சம்பளம் வேண்டாம், பொருள் கொடுத்தா போதும். அந்த பொருளுக்கு அவ்வளவு மதிப்பு இருக்கா? என்னது அது? நேரம் வரும்போது நான் சொல்றேன். அது இருக்கட்டும், நீங்க பேசிக்கிட்டே இருந்தா வயிறு ரொம்பாது. முதல்ல சாப்பிடுங்க. வெறும் சொத்தை எப்படி திங்கிறது? ஐயோ,
ம். போதும் போதும். சிவா, ஆ, என்னம்மா அது? முதல்ல நீ சாப்பிட்டு அப்புறம் எனக்கு கொடுக்குற. சிவா, எங்களுக்கு நீ ஒரே ஒரு புள்ள. எங்க வம்ச விளக்கு. சமுத்திர பயணத்துல திசை காட்டும் கருவி தொலைஞ்சிட்டா திக்கு தெரியாம போயிடும். அதாட்டம் நீ நல்லா இருந்தா இந்த வீடு நல்லா இருக்கும், நீ நல்லா இருந்தா இந்த ஊரு நல்லா இருக்கும். அதுக்காக என் புள்ள நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். அம்மா, நீ நினைக்கிறதாட்டம் என்ன யாராவது ஏதாவது பண்ணிட்டா அப்புறம் நீ? நான் என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆனா உனக்கு ஏதேனும் ஆனா அதை தாங்கிக்கிற சக்தி எனக்கு இல்லடா. அம்மா, நீ இருக்கும்போது எனக்கு ஒண்ணும் ஆகாதுமா. சிவா,